Trust Everest சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily. மலேசியால இருந்து இந்தியால வந்திருக்கீங்களா, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃப்ளைட்ல தான் வந்தேன். கலை பிறந்த ஊர்ல நம்மளும் வந்து கத்துக்கணும் வளரணும் அப்படின்னு. எந்த படத்தை நினைச்சாலும் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். சென்னை பசங்க வேற லெவல், பொண்ணுக்காக உசுர கூட கொடுக்குறாங்க. பட் நான் என்னாச்சும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதா இருந்தா இந்த 2 வரி மட்டும் பாடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. நீங்க ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஃப்ரம் மலேசியா. ஃபர்ஸ்ட் மலேசியால இருந்து இந்தியால வந்திருக்கீங்களா, அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃப்ளைட்ல தான் வந்தேன். வாவ் சூப்பர். நம்ம ரொம்ப கேஷுவலான ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சோம், பட் ஆனா சூப்பர். அவங்க வந்து ஃப்ளைட்ல தான் இங்க வந்திருக்காங்களா. இருக்கட்டும், நீங்க ஃப்ளைட்ல வரும்போதே உங்களுக்கு வந்து உள்ள திங்கிங் இருந்ததா, இந்தியாவுக்குள்ள வந்து சென்னையில வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆக போறாங்க அப்படின்னு? ஐ மீன் கண்டிப்பா இருக்கு. இல்ல அது சும்மா காமெடி தான் சொன்னேன், சீரியஸா இப்ப சொல்றேன். ஸோ மலேசியால பேக் ஒரு 4 இயர்ஸா வந்து ஃபீல்ட்ல இருக்கிறவ தானா. ஐ ஹவ் டன் லைக் சீரீஸ்ல இருந்து அங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. கலை பிறந்த ஊர்ல நம்மளும் வந்து கத்துக்கணும் வளரணும் அப்படின்னு. கலை பிறந்த ஊருங்க, நம்ம இந்தியாங்க, தாய் மண்ணுங்க. இங்க நம்ம எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி சென்னைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. சென்னை எல்லா ஆர்டிஸ்டோடைய பர்த் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதேதான். ஸோ அதனால இங்க வரணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், இங்க நம்ம என்னாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்த ஒரு பிள்ளை தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஜீதம்ல இருந்து கால் வந்துச்சு, லைக் வந்து ஓகே நீங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு. அவஸ் லைக் உண்மையா தான் வருதா, இது என்ன கனவா நினவா அப்படின்னு. பிகாஸ் ஐ டன் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா. ஸோ இவங்க அதை பார்த்து இந்த பிள்ளை இந்த ஷோக்கு வந்து செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்டாங்க. டெல்லிங் மை ஃபாதர் லைக் வந்து, அப்பா நான் கண்டிப்பா இந்த வருஷம் ஊருக்கு போகணும், என்னாச்சும் செய்யணும் அப்படின்னா. மை டேட் வாஸ் லைக், நீ செய், மை பிக்கஸ்ட் சப்போர்ட் இஸ் மை டேட். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் என் ஃபேமிலி எதுக்குமே வந்து எதிர்த்ததே கிடையாது. உனக்கு எதனா பிடிச்சிருக்கு, பிடிச்சது செய் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி அவ்வளோ ஒரு சப்போர்ட். இப்போ இங்கே இந்தியா வந்தது பிறகு கூட என் அம்மா அவ்வளோ சப்போர்ட். ஈவன் ஃபைனான்ஷியல் வைஸ் சரி, கார்லாம் விற்று எனக்கு பரவாயில்ல, பிள்ளை வந்து அவ ஆசையை இது ஆக்சுவலாக உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இது எங்க இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு சூப்பர் சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஃப்ரம் த பிகினிங் இட்செல்ஃப். From the beginning itself, like because my dad is also an actor there. Back in Malaysia as a director, actor, host. அவர் அங்க அந்த மாதிரி இருந்தனால என்ன பண்றது, நீ பிறந்ததுல இருந்து செட்டு கூட்டு போயிட்டாங்க. நான் அதை பார்த்து வளர்ந்து நானும் எங்க அப்பா மாதிரியே ஆகணும். குட்டி சாந்தினி செட்லயே தான் வளர்ந்துருக்கீங்க. Yes, that's the truth. So அப்போ பார்க்கும்போது அந்த ஆர்வம் லைக் ஒரு 3-4 இயர்ஸ்லயே வந்து ஸ்டேஜ் ஏறி போய் பாடுறது ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. I'm going to take this as my career. Why not? I want to become an actor. பட் எங்க வந்து இந்த ஸ்பார்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணி? சின்ன வயசுல நான் பெரிய கமல்ஹாசன் ஃபேன். ஸோ கமல் சார் ஃபேன். அவரை பார்த்து ஐயோ உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ட்ரெஸ்ட் வந்தது தான். அதுதான். ஓகே, இப்போ வந்து ரொம்ப குவிக்கா சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் ரீசன்ட் டைம்ஸ் ஐ லவ் சாய் பல்லவி. அண்ட் ஃபேவரட் ஃபுட்? மோமோஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. சென்னை வந்தது மோமோஸா சாப்பிட்டு ஃபுல்லாவே நீங்க மோமோவாவே வளர்ந்து கிடக்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் ஃபேவரட் பர்சன்? செட்லையா எனக்கு என் மாஸ்டர் ஆல்டம் மாஸ்டரை ரொம்ப பிடிக்கும். என்னோட தெய்வம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். இங்க ஃபேவரட் ஃபிலிம்? I would say I love தசாவதாரம் a lot. ஏன்னா கமல் சார் எந்த படத்துல நடிச்சாலும் பிடிக்கும், எந்த படத்துல நடிச்சாலும் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். சாப்டர் ஓவர். ஓகே ஃபைன். ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை? ஈசிஆர் பீச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அங்க நான் போகும்போது நான் கூட நினைச்சேன் இந்த செட் பிடிக்கும் அப்படிலாம் சொல்வீங்க. இல்ல அதுக்குன்னு அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் நம்ம நியாயமாவும் பேசினால எனக்கு சென்னையில ஈசிஆர் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். ஓகே, இப்போ வந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி போறோம். Okay. ஓகேவா? இதுவான்னு கேட்கும்போது ரொம்ப ட்ரூவா ஆன்சர் பண்ணும். ஓகேவா? கர்த்தரே சொல்லுங்க. ஈவினிங் டைம் ஒரு ப்ரீஸோட பீச் வாக்கிங் ஆர் அட்வென்ச்சரஸான ஒரு பைக் ரைடிங்? பீச் வாக்கிங். பீச் வாக்கிங் வெர்சஸ் கேண்டில் லைட் டின்னர்? கேண்டில் லைட் டின்னர். அப்படியே மாறிட்டாங்க. கேண்டில் லைட் டின்னர் ஆர் ஃபேவரட் மூவி அட் தியேட்டர்? ஃபேவரட் மூவி அட் தியேட்டர். பாத்தீங்களா, அடுத்தடுத்து அப்படியே மாறிட்டே வரீங்க. அண்ட் ஃபேவரட் மூவி அட் தியேட்டர் ஆர் ரொம்ப அலோனா தனியா உட்காந்து மியூசிக்? மூவி அட் தியேட்டர். ரொம்ப க்ரௌடா இருக்க இடத்துல நான் ரொம்ப ரொம்ப ஜாலியா எந்துவா இருப்பேன், இல்லைன்னா ரொம்ப தனியா இருக்க இடத்துல இன்ட்ரோவர்ட்டா சூப்பரா எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு. க்ரௌடடான ஏரியால வந்து செம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தான் என்னோட பாலிசியே. பாலிசியே அதுதான். பாலிசியே அதுதான். மலேசியால எப்படிதானா?
நான் எப்பவுமே இப்படிதாங்க மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வேற ஒண்ணும் இல்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா சாந்தினி இவ்ளோ பப்ளியா சப்பியா அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை சுத்தி ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருப்பாங்க, கண்டிப்பா ப்ரொபோசல் கிடைச்சிருக்கும். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபௌட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? ஆக்சுவலி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து சென்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. பட் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. பட் ஓவரால் சொல்றேன், சென்னை பசங்க வேற லெவல். பொண்ணுக்காக உசுர கூட கொடுக்குறாங்க, உண்மையா சொல்றேன். ஐ திங்க் சோ. சென்னை பசங்களுக்குலாம் அப்படியே அழகழகா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் கிடைச்சிருக்கு. பட் ஒரு பையன் கிட்ட பேசுறேன்னு சொல்லும் போது லிட்டில் ஹார்ட் பிரேக்கும் ஆயிருக்கும். நீங்களே நியாயமா கேளுங்க, ஒரு 10 பேர் வராங்க, நம்ம யாராச்சும் ஒரு ஆளுக்கு தானே நம்ம மனசு கொடுக்க முடியும், உண்மைதானே? ஸோ அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி இங்க வந்து அது நிறையவே நடந்திருக்கு. பட் ஐ என்ஜாய் தட். லைக் வந்து ஓகே, இங்க இருக்கிற பீப்புள் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஏன்னா மலேசியால வந்து கொஞ்சம் உருன்னே இருப்பானுங்க பசங்க. பிகாஸ் தே ஆர் வெரி லைக் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட்ல. ஸோ ஐ என்ஜாய் பீயிங் ஹியர். பட் ஆனா எங்க பசங்க கொஞ்சம் ஒர்க்கையும் பாக்குறாங்க, லைஃப்க்கு தேவையான விஷயங்களையும் பாக்குறாங்க. அதுவும் சூப்பரா பாப்பாங்க பசங்க. அண்ட் இன்னொன்னு இங்க இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது, லைக் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இங்க இருக்கிற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இண்டிபெண்டா வந்து அம்மாக்கு வந்து நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான பீப்புள் தான் இங்க இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். ரிலேஷன்ஷிப்ல இப்போ சிச்சுவேஷன்ஷிப் சொல்றாங்க இல்லையா? வாட் டு யூ திங்க் அபௌட்? அது ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் தாங்க. இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பீயிங் இன் தட் சிச்சுவேஷன்ஷிப் தே கேன் பி. ஏன்னா சம்டைம்ஸ் ரீபவுண்ட் ஃபேஸ் இருக்கும்ல, ஒருத்தவங்க பிரேக்கப் ஆயிட்டோன்னே அப்போ அந்த பிரேக்கப்லேருந்து மீண்டு வரதுக்கு வி நீட் சம் ஒன் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருக்கிறவங்க வந்து இந்த எஃப்டபிள்யூபியாக இருக்கட்டும் இல்லை சிச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் ஹவு தே ஆர் லுக்கிங் அட் இட். சில பேர் வந்து நான் அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு சிச்சுவேஷன்ஷிப்லாம் இருக்க முடியாதுன்னு. பட் சம் பீப்புள் அந்த அந்த ஒரு மியூச்சுவலாக ஓகே இருக்கிற வரைக்கும் இருப்போம். இஃப் வி கெட் சம் ஒன் பெட்டர் ஆர் இஃப் யூ கோனா கெட் மேரிட் ஆன் ஒன் வி ஜஸ்ட் மூவ் ஆன். அந்த மாதிரி இருக்கிறவங்க இட்ஸ் ஓகே. அதான் சொல்கிறேன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு சரியான ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா அது புரிஞ்சுக்கிட்டு தானே வந்து பண்றாங்க. இப்போ நம்ம இருப்போம் செட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது இட்ஸ் வே பெட்டர் ரெதர் தென் வந்து ஒருத்தனை உசுரை விட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கோ த்ரூ பண்றதுக்கு. அண்ட் இந்த செட்ல நீங்க நடிச்சதுல ரொம்ப உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு சீன் என்னது? இந்த ஃபேமிலி ரவுண்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ மை ஃபாதர் கேம் ஓவர், மலேசியாலேருந்து அவர் வந்திருந்தாரு. ஸோ என் கூட நடிச்சாரு. ஸோ எனக்கு அந்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் வெரி இமோஷனல். தட் என்னோட அப்பா என்னோட தந்தை வந்து அங்கேருந்து இங்கே வந்து பொண்ணுக்காக வந்து அவரும் வந்து நடிச்சு கொடுத்தாரு. அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த ஸ்கிட்டி. வாட்ஸ் வெரி வெரி ஃபன் அண்ட் காமெடியாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம். என் அப்பா கூட இந்த ஒரு மேடையில் வந்து நான் ஆக்ட் பண்ணுறது. ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஜீ தமிழுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் வித்வுட் தெம் ஐ திங்க் ஐ வுடன்ட் ஹேவ் பீன் ஹியர் ஆக்சுவலி. ஓகே சாந்தினி, இவ்வளோ வந்து இப்போ வந்து மேக்கப் வந்து சட்டிலாக நீங்க போடலைன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப சட்டலாக போட்டிருக்கீங்க. அந்த ஸ்கின் கேர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஐயோ ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து சன்ஸ்கிரீன் ரொம்ப நான் வந்து போடுவேன். எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு வந்து ரீஅப்ளை மை சன்ஸ்கிரீன் அண்ட் ஃபேஸ் வாஷ். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா இஃப் வி அப்ளை லைக் டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆன் அவர் ஃபேஸ் அது வந்து எந்தாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ த லெஸ் த பெட்டர்னு சொல்லுவாங்களே, அதான் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப பர்சனல் கேர் ரொம்ப கரெக்ட்டா நீங்க வச்சுப்பீங்க? வச்சுப்பேன். and I take some vitamins, multivitamins. இன்னொரு சன்ஸ்கிரீன் நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் நான் காலையில அப்ளை பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். கண்டிப்பா கிடையாது. சன்ஸ்கிரீன் நீங்க காலைல அப்ளை பண்ணீங்கன்னா எவ்ரி 3 ஹவர்ஸ் யூ ஹேவ் டு ரீஅப்ளை. அப்பதான் வந்து அது இருக்கும். இட்ஸ் நாட் லைக் மேஜிக் ஓவர். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க எப்படி வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி குளிக்கிறீங்க அதெல்லாமே இட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி. இன்டர்னல்ல ரொம்ப கான்ஷியஸா இருப்பீங்களோ? இன்டர்னல் லைக் ஃபுட் இன்டேக்ஸ் நான் நல்லா சாப்பிடுவேன், அதெல்லாம் உண்மைதான். பட் ஐ டேக் லைக் வைட்டமின்ஸ் லைக் மல்டி வைட்டமின்ஸ் அந்த மாதிரி வந்து நான் எடுத்துப்பேன். இன் மை டெய்லி பிசினஸ் லைக் மிஸ் பண்ணாம கான்சிஸ்டன்டா எடுத்தீங்கன்னா யூ வில் see ரிசல்ட்ஸ் போக போக. இப்போ வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவரோட ஒரு டயலாக் எனக்கு வர மாட்டேங்குது திடீர்னு. சரி உங்களோட டயலாக் ஏதாவது? நான் அவரோட படத்துல இருந்து நினைச்ச ஒரு பாட்டு பாடுறேன். பிடிச்ச பாட்டு. ஓகே. சாந்தினி ஒரு சிங்கரும் கூட. உங்களோட ப்ரொஃபைல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாடு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. சூப்பர் சூப்பர். நம்மளுக்காக பாடிட்டாங்க. பாடிட்டீங்க. இப்போ எங்களுக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும். அந்த மலாய் லாங்குவேஜ் அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் ஏதாவது ஒன்று பேசலாம். பிடிச்ச டயலாக்கா? இல்லைன்னா எங்க தமிழ்
படத்துல இருக்கக்கூடிய ஓகே இல்ல ஓகே நான் ஆக்சுவலி வந்து ஃபன்காக இது ஒரு மேட்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி ஒரு தமிழ் பாட்டை வந்து மலாயில பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சிருந்தேன். பயங்கரமான கிரியேட்டருங்க இவங்க. ஸோ அதனால் அது காமெடியாக தான் இருக்கும். ஓகே இத்துலா இனிலா அருணாச்சலம் சையாலா இத்துலா இனிலா அருணாச்சலம் சையாலா தூஹன் சக்கப்லா லா லா அருணாச்சலம் பூவட் லா லா லா. சூப்பர்ங்க, சூப்பர் சாந்தினி. சீரியஸாவே எங்களுக்கு கலாய்க்க போறாங்க மலேசியா மக்கள். இந்த பொண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு மலாயில பேசுவாங்க தான் நினைச்சோம். பட் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் சாங் அவங்களுடைய மலாய் லாங்குவேஜ்ல பாடி முடிச்சிட்டாங்க. சூப்பர் சாந்தினி, சூப்பர். வெரி ஹாப்பி உங்ககிட்ட பேசினதுல. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டுட்டதுல ரொம்ப ஹாப்பி. சென்னை மக்களே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் அதர் திங் இஸ் வந்து நான் அந்த நாட்டு பொண்ணு இந்த நாட்டு பொண்ணு அதெல்லாம் கிடையாது. நானும் தமிழ் பொண்ணு தான், நம்மளாம் ஒரே இனம் தான் அப்படின்னு தான் வந்து நான் பாக்குறேன். ஏன்னா டேலண்ட்டுக்கும் சரி ஒரு பொட்டென்ஷியலா இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த என்ன சொல்றது எந்த இனம் அதெல்லாம் மேட்ரே இல்லை. அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வளர விடுங்க. ஸோ அதுதான் நானும் கேட்டுக்கிறேன். என்னோட டேலண்ட் என்னையும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னையும் வளர விடுங்க. ஏன்னா மக்கள் சப்போர்ட் தான் இட்ஸ் த பெஸ்ட். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களா நாங்கள்ல. ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட் அளவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹார்ட்டியஸ்ட் விஷஸ். இந்த சப்பியான பப்ளியான திங்ஸ் உங்கள்ட்ட எப்பயுமே ஃபாரெவரா இருக்கணும் அப்படின்றதா எங்களுடைய விஷ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.